الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظل يوم لا ظل إلا ظل إمام عادل وشاب نشأ في عبادة الله ورجل قلبه معلق بالمسجد ورجل تحابا في الله اجتمعا عليه وتفرقا عليه ورجل دعته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شمال ما تنفق يمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறையில்லமா மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடம் போன்ற ஒரு வாழ்க்கை சகோதரர்களே. விசாலமான ஒரு பரீட்சை மண்டபம், அதிலே பல மாணவர்கள் கையில் பரீட்சை தாள், சப்ஜெக்ட் பாடம் கணிதமாக இருக்கலாம், தமிழ் மொழியாக இருக்கலாம், தமிழ் இலக்கியமாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம். இதை போன்று விசாலமான இந்த உலகம், அதிலே பலதரப்பட்ட மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை தான் பரீட்சை, சோதனை. கண்ணியமானவர்களே, பரீட்சையினுடைய மிக முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட காலத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமலை செய்வது யார்? இதுதான் கேள்வி சகோதரர்களே.
இதுதான் கேள்வி. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறந்த அமலை செய்பவர்கள்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அமலை செய்பவர்கள் யார்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமலை செய்பவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நான் தந்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? உங்களில் யார் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, சிறந்த அமல், சந்தோஷப்படுத்தக்கூடிய, ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய அமலை யார் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டிதான் மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, நாம் எந்த தோற்றத்தில் இருக்கிறோம் என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு விடயமே இல்லை சகோதரர்களே. கருப்பனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், நாம் எந்த அந்தஸ்தில் இருக்கிறோம் என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பொருட்டே இல்லை சகோதரர்களே. பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், நாம் எந்த அளவு செல்வ செழிப்பில் இருக்கிறோம் என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பொருட்டே இல்லை சகோதரர்களே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவைகளை எம்மிடத்தில் எதிர்பார்ப்பதல்ல. அல்லாஹ் எம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் எம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் சிறந்த அமல். அஹ்ஸனு அமலா, அஹ்ஸனு அமலா. யார் தரப்பட்ட காலத்தில் படைத்தவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமலை செய்பவர்கள் யார்? படைத்தவனை திருப்திப்படுத்தக்கூடிய அமலை செய்பவர்கள் யார்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, செருப்பு தைக்கும் ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர், ஒரு ஏழையான சாதாரண ஒரு மனிதர், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் முசாஃபஹா செய்கிறார்கள். முசாஃபஹா செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கை கடினமாக இருப்பது விளங்குகிறது, கரடு முரடாக இருப்பது விளங்குகிறது. கேட்டார்கள், ஜாபிர், ஏன் உங்களுடைய கை இவ்வளவு கரடு முரடாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது? யா ரசூலல்லாஹ், நானும் ஒரு சாதாரண ஒரு ஏழை மனிதன், செருப்பு தைக்கும் தொழிலை செய்யக்கூடிய ஒரு மனிதன். யா ரசூலல்லாஹ், அடுத்த மனிதர்களினுடைய செருப்பை என்னுடைய கையால் எடுத்து அவைகளை தைக்கும் நேரத்தில் அவைகளை செய்து செய்து என்னுடைய கரங்கள் எல்லாம் கரடு முரடாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இதுதான் காரணம் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாபிர், நீ எந்த அந்தஸ்தில் இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. நீ எப்படியாப்பட்ட செல்வ செழிப்பில் இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. கண்ணியமானவர்களே, ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருட்டே இல்லை சகோதரர்களே. சொன்னார்கள், ஜாபிர், நீ செய்யக்கூடிய இந்த அஹ்ஸனு அமல், இந்த சிறந்த அமல், நீ சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஜாஹிர் இப்னு ஹராம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை, குர்ஆனுடைய விளக்கம் வேண்டுமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கை. ஹதீஸுக்கு விளக்கம் வேண்டுமா? அது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜாஹிர் இப்னு ஹராம், பல இடங்களில் பெயர் சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியாப்பட்ட சஹாபாக்கள் பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள், அவர்களுடைய சுஹபத்திலேயே மௌத் வரைக்கும் இருந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பெயர் கூறப்படாத ஓரிரண்டு இடங்களில் மாத்திரம் சில சஹாபாக்களுடைய பெயர்கள் கரீபாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சஹாபிதான் ஜாஹிர் இப்னு ஹராம். இவர் ஒரு ஏழை மனிதர், கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக வேண்டி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது, 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருவார்கள். ஊரிலே, அவருடைய கிராமத்திலே எதுவெல்லாம் சிறந்த பிரபல்யமான பொருட்கள் இருக்கிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது விருப்பம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். எதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமோ அதுவெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். சகோதரர்களே,
இந்த சஹாபியை பற்றி எழுதக்கூடிய நேரத்தில் சியரு அலாம் வன் நுபலா என்ற கிரந்தத்தில் எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர் ஒரு 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 அசிங்கமான ஒரு சஹாபி. கண்ணியமானவர்களே, முகம் அலங்கோலமான ஒரு சஹாபி. இயற்கையாக சில மனிதர்களிடத்தில் அதிகமாக வியர்வைகள் வரக்கூடிய ஒரு 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 இயற்கை சுபாவம் இருக்கும், வாடைகள் வீசக்கூடிய சுபாவம் இருக்கும். கண்ணியமானவர்களே, அதுபோன்ற ஒரு சஹாபிதான் இவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, மதீனாவுடைய சந்தையில் ஜாஹிர் வந்திருக்கிறார், யா ரசூலல்லாஹ் உங்களை காண்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். பின்னால் வந்து ஜாஹிர் இப்னு ஹராமை கெட்டி தழுவி அவர்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். ஜாஹிர், இந்த அடிமை, இந்த ஜாஹிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அடிமையை நான் விற்கிறேன், இந்த சந்தையில் யாராவது வாங்க முடியுமானவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று கேலிக்காக வேண்டி பரிகாசமாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் இருந்த அந்த வாடை, அதை வைத்து விளங்கிக் கொண்டார்கள். வந்திருப்பது என்னுடைய கண்ணை மூடியிருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று விளங்கிக் கொண்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நானோ அழுக்கானவன், நானோ அசிங்கமானவன், நானோ மக்களிடத்தில் அடிமையை விடவும் கீழ்த்தரமானவன், என்னை யார் யா ரசூலல்லாஹ் வாங்கிக் கொள்வார்கள் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஹிர், மக்களுடைய பார்வையில் நீ கீழ்த்தரமானவனாக நீ நினைத்துக் கொள்ளலாம், படைத்தவனுடைய பார்வையில் நீ பெருமதியானவன் ஜாஹிர் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, நாம் எந்த இடத்தில், எந்த தரத்தில், எந்த அந்தஸ்தில், எந்த செல்வ செழிப்பில் இருக்கிறோம் என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு விடயமே இல்லை. அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பது அஹ்ஸனு அமலா, சிறந்த அமல். உலகத்தில் கொடுக்கப்பட்ட காலத்தில், தரப்பட்ட காலத்தில் ரப்பை யார் சந்தோஷப்படுத்துகிறார், சந்தோஷப்படுத்தும் அமலை யார் செய்கிறார், இதுதான் கண்ணியமானவர்களே அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பது. கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில், மஹ்ஷருடைய மைதானத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமி செம்புத்தரையாக இருக்கும், சூரியன் ஒவ்வொரு மனிதனுடைய தோல் புஜத்துக்கு அருகில் கொண்டு வந்து நிப்பட்டப்படும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் 7 கூட்டங்களுக்கு நிழலளிப்பான். சகோதரர்களே, 7 கூட்டங்களுக்கு நிழலளிப்பான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். அந்த நிழலே இல்லாத அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில், அந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் 7 கூட்டங்களுக்கு நிழலளிப்பான். யார் இந்த 7 கூட்டங்கள்? கண்ணியமானவர்களே, யார்? சிறந்த அமல்களை செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அமலை செய்தவர்கள், திருப்திகரமான அமலை செய்தவர்கள். 7 கூட்டங்களில் மிக முக்கியமான ஒரு கூட்டம்தான் வரஜுலுன் தஅத்ஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி அந்த மனிதனை பார்த்து தன்னுடைய ஆசைக்காக வேண்டி அழைக்கிறாள். அந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது அவளோ அழகான பெண்மணி, ஜாத்து மன்சிபின், அந்தஸ்துள்ள பெண்மணி, செல்வ செழிப்பில் உள்ள பெண்மணி. இப்படியாப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆணை, ஒரு வாலிபரை அழைக்கிறாள், தன்னுடைய ஆசைக்கு அழைக்கிறாள். ஆசைக்கு அழைக்கும் பொழுது இந்த ஆணுடைய பதில் இன்னி அகாஃபுல்லாஹ், ஏ பெண்ணே, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். இப்படியாப்பட்ட சிறந்த அமலை யார் செய்வாரோ அல்லாஹ் கியாமத்தில் இந்த கூட்டங்களுக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான். சகோதரர்களே, இந்த கூட்டத்துக்கு நிழல் அளிப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைக்கு யார் இருக்கிறா? இன்றைக்கு யாருக்கு சொல்லேலும் 1000-ல் ஒருவன் என்ற பெயர் தாண்டி 1,00,000-ல் ஒருவன் என்ற பெயர் வந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு தேடுவது கஷ்டம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் பல சம்பவங்களை உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், தர்தீபுல் அஃப்வாம்
பிதிக்ரி மை யுதில்லுஹுமுல்லாஹ் என்ற ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தில் முஅல்லிஃப் எழுதுகிறார்கள், சய்யித் இப்னு ஹுசைன் அல் அஃபானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துக்தூர், ஒரு உஸ்தாத் எழுதுகிறார்கள், ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வரலாறை பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வரலாறு. ஒரு ஏழை சஹாபி, அழகான ஒரு சஹாபி, திருமணம் முடிக்காத ஒரு சஹாபி, ஒரு அழகான பெண், ذات மன்சிபின், அந்தஸ்துள்ள பெண், செல்வ செழிப்பில் உள்ள ஒரு பெண், திருமணத்திற்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த வாலிபரை தன்னுடைய இச்சையின் பால் அழைக்கிறாள். தன்னுடைய இச்சையின் பால் அழைக்கிறாள். அழைத்த சந்தர்ப்பத்தில் இவர் அந்த பெண்மணிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறார், ஒரு கடிதம். அந்த கடிதத்தை அல்லாஹ் இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இதுதான் அஹ்சனு அமல். அஹ்சனு அமல், சிறந்த அமல். அல்லாஹ் இன்று வரை பாதுகாத்திருக்கிறான். அந்த கடிதம், இன்னல் ஹராம் இன்னல் ஹராம சபீலுன் லஸ்து அஸ்லுகுஹு. ஏ பெண்ணே, நீ கூப்பிடுற இந்த பாதை இருக்கிறதே, நீ அழைக்கும் இந்த பாதை இருக்கிறதே, இது ஹராமான பாதை, அல்லாஹ் தடுத்த பாதை. லஸ்து அஸ்லுகுஹு, இதுவரைக்கும் இந்த பாதையில் நான் சென்றதே இல்லை. வல அமுரு பிஹி மா இஷ்து ஃபின்னாஸ், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த பாதையை நான் ஒரு பொழுதும் கடக்கவும் மாட்டேன் என்று சொன்னார். யாரு? கண்ணியமானவர்களே, திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு வாலிபர், ஒரு அழகான பெண், அந்தஸ்துள்ள பெண். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கிடைச்சால் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். இன்னைக்கு கிடைக்காது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்து வரைக்கும் நான் இந்த பாதையில் ஒரு நாளும் போக மாட்டேன். ஏன்? இன்னல் ஹராம், இது அல்லாஹ் தடுத்த பாதை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்ணே, அவர் சொல்லுகிறார், ஃபப்கில் அஃபாஃப், நீ பத்தினித்தனத்தை எடுத்துக்கொள். ஃபஇன்னி கைரு முத்தபி, ஒரு நாளும் உன்னுடைய பாதையில், நீ அழைக்கக்கூடிய பாதையில் ஒரு நாளும் நான் வரவே மாட்டேன் என்று சொன்னார். வகூனி மின்ஹு ஃபிய யஸின், எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தில், நீ ஒருவேளை முயற்சி செய்து செய்து இந்த வானத்தை கூட தொட்டுவிடலாம், என்னை தொடுவதற்கு ஒரு நாளும் நீ முயற்சி செய்யாதே, அது நடக்காத காரியம் என்று எழுதுகிறார்கள். எப்படி இருக்கும் கனிமானவர்கள்? பெண்களை பெற்ற தந்தைமார்களே, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு கணவன்மார்களை, துணைகளை தேடுவதாக இருந்தால் இது போன்ற ஒரு வாலிபரை தேடுங்கள். மார்க்கத்தை முன்வைத்து தேடுங்கள். தீனை மையமாக வைத்து தேடுங்கள். தீனை அடிப்படையாக வைத்து தேடுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு படிப்பை வைத்து தேடுகிறோம், அந்தஸ்தை வைத்து தேடுகிறோம், அழகை வைத்து தேடுகிறோம். கண்ணியமானவர்களே, ஆனால் ஒரு வருடம் 2 வருடம் இன்றைக்கு காலி கோட்டில் போயிட்டு நிற்கிறாங்க. எனக்கு இதுதான் வரலாறு, இதுதான் நடக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வாலிபர் சொல்றார், ஒரு நாளும் உண்ட பாதையில் வரவும் மாட்டேன். ஒருவேளை முயற்சி செய்து நீ இந்த வானத்தை கூட தொட்டு விடலாம், என்னை தொடுவதற்கு ஒரு நாளும் முயற்சி செய்யாதே, அது ஒரு நாளும் நடக்காத காரியம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த லெட்டர் அந்த பெண்மணி கிட்ட போகுது. அந்த பெண்மணி இந்த லெட்டரை வாசிச்சுட்டு அவள் மறு பதில் லெட்டர் ஒன்று எழுதுகிறாள். வசிர் இலா ஹாஜதி யா ஐயுஹல் காசி. உலமாக்கள் இருக்கிறான், கேட்டு பாருங்க. காசி என்றா என்ன தெரியுமா? கல் நெஞ்சக்காரன். கல்லு துண்டுக்கு சொல்லுவாங்க, கல்லு துண்டுக்கு சொல்லுவாங்க, கல் நெஞ்சம் படைத்தவன். ஏ வாப்பா, ஏ வாலிபரே, இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் உனக்கு கிடைச்சும், நானும் அழகுள்ளவள், அந்தஸ்துள்ளவள், செல்வ சீமாட்டி, இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தும், ஏ கல் நெஞ்சக்காரனே, உனக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கும் மனம் வருது இல்லை உனக்கு? எப்படி இருக்கும் கனிவானவர்கள்? மறுபதில் லெட்டர்.
தை தனசுகி. அந்த பெண்மணி சொல்றாள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. இன்றைக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றது, இவர் நல்ல மனிதர், இவர் நல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பயந்தவர், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், இவர் அல்லாஹ்வை பயந்தவர் நல்ல மனிதர். ஆனால் ஒரு ட்ரிப் கொண்டு போனால் ஒரு ஆட்டம் உண்டு, ஒரு பாட்டம் உண்டு வரதான் செய்யும். அதை கொஞ்சம் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், மார்க்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரி, எந்த நாளும் நாங்கள் வீட்டில் கசீதா தான் கேட்குறோம், எங்களோட வீட்டு திருமணம், இன்றைக்கு ஒரு பாட்டொண்டு போடுவோம், இன்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது. நாங்களும் முஸ்லீம் தான் கண்ணியமானவர்களே. அந்த பெண்மணி சொல்றாள், தை தனசுகி, நீ இன்றைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, நீ அல்லாஹ் பயப்படுறது இன்றைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணு. எப்படி பதில்? ஃபைன்னி லஸ்து நாசிகா, நானும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நானும் முஸ்லீம் தான், நானும் அல்லாஹ் பயந்தவள் தான், ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எப்படி இருக்கும் கண்ணியமானவர்கள், எப்படி இருக்கும்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்படி மறுபதில் லெட்டர், பெரிய சம்பவம். கடைசியாக இவர் வலிக்கு வாரது இல்லைன்னு விளங்கிட்டு இந்த பெண்மணி அந்த காலத்தில் இருந்த வசியம் செய்யக்கூடிய, சூனியம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனிதரிடத்தில் போய் இவருடைய பெயரை சொல்லி வசியம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த மனிதர் வாப்பாவோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த சஹாபி, இவருக்கு உள்ளத்தில் இந்த பெண்மணியுடைய ஆசை மோகம் கூடிக்கொண்டு போகுது. விளங்குது, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்குது. உடனே என்ன செஞ்சாரு? வுது செஞ்சு 2 ரக்காத்துக்கு தக்பீர் கட்டினார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எப்படி ஆயிருக்கும்? இன்னைக்கு வாலிபர்களை பாருங்க கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க எப்படியாப்பட்ட வாலிபர்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். யாராவது இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை தரமாட்டார்களா என்று ஏங்கும் வாலிபர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொது தலங்களில், மனிதர்கள் அதிகமாக வரக்கூடிய தலங்களில், இடங்களில் ஃபோன் நம்பரை ஒரு பண்டல் கணக்கு எழுதி கொண்டு போகிறான். இது என்னமோ சல்லி போடுற மாதிரி ஒவ்வொருத்தர கிட்ட போடுறது, நம்பர் போடுறது. எப்படி வாழ்க்கை எந்த வாலிபர்கள்! கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்பீர் கெட்டிட்டாரு. இவருக்கு இன்னும் ஆசை கூடுது, அங்கே வேலை நடக்குது. கண்ணியமானவர்களே, மறுபடியும் இந்த 2 ரக்காத் முடிஞ்சதுக்கு பின்னால் மறுபடியும் தக்பீர் கெட்டார். இவருக்கு ஏலாது. வாப்பாவை கூப்பிட்டு சொன்னார், வாப்பா நீங்கள் இந்த காலையும் கையையும் கெட்டி இந்த ரூமில் அடைச்சி போடுங்கட்டார். சுப்ஹான். எப்படி வாலிபர்கள்! குர்ஆனுடைய விளக்கம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, ஹயாத்து சஹாபா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாப்பா கேட்டார், என்ன மகன், என்ன சொல்றீங்க? உங்களோட மகன் நாசத்தில் விழுந்துடக்கூடாதுண்டு நீங்க நினைத்தால் என்ற காலையும் கையையும் கெட்டி இந்த ரூம்ல அடைச்சி போடுங்க. வாப்பா சொன்ன மாதிரி செஞ்சு கதவை அடைச்சி போட்டாரு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் மிச்ச நேரம், அதிக நேரம் கழிந்ததற்கு பின்னால் ஒரு பெருமூச்சு சத்தம், ஒரு கத்திர சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்க்கிறார்கள். மூக்கு வெடித்து ரத்தம் வந்து மௌத்தாகி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, வாலிபர்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை இந்த வாலிபர்களுக்கு படிப்பினை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் அஹ்ஸனு அமல். அல்லாஹ் இப்படியாப்பட்ட வாலிபர்களுக்கு தான் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ், அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் கொடுப்பான். இன்னைக்கு பாருங்க எப்படியாப்பட்ட காலம். 12 வயது பொடியன் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறான். சகோதரர்களே, அந்த காலத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, திருமணம் என்று ஒரு வாலிபருக்கு முடிவு செய்யப்பட்டால் அந்த வாலிபரை உட்கார வைத்து 4 விடயங்கள், அந்தரங்க விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். இன்றைக்கு சொல்லவே தேவையில்ல, அவனே பார்த்து எல்லாத்தையும் படிச்சு கொள்றான். அந்த காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பிள்ளைய வீட்டில் வச்சு வளர்க்குறீங்களா என்ற ஆட்கள் கேட்டால் கண்ணியமானவர்களே, அதுவே சிறந்ததாக இன்றைக்கு மாறி இருக்கிறது.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, திருமணத்திற்கு முன்னொரு காலம் இருந்தது. திருமணம் என்று வந்தால் வாலிபர்கள் சிங்கங்களை போன்று பலமாக இருப்பார்கள். ஆனால் திருமணத்துக்கு முன்னாலே அவனுக்கு பல செய்கைகள், பல வேலைகள். கண்ணியமானவர்களே, இந்த சுய இன்பத்தில் மூழ்கி அவனுக்கு பலமே இல்லாமல் போய்விடுகிறது. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மதியனுக்கு செல்லுகிறார்கள். 2 பெண்மணிகள், வாலிப பெண்மணிகள் உதவி செய்கிறார்கள். அந்த ஊரில் முழு மதியன் வாசிகளும் தூக்க முடியாத ஒரு பாறைக்கல் அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பாறைக்கல்லை யாரும் தூக்க முடியவில்லை. சொன்ன நேரத்தில் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பலமான வாலிபர் அந்த கல்லை தூக்கி எப்படி எடுத்து இந்த இடத்துல வச்சார்கள். கண்ணியமானவர்களே, பலம் பொருந்திய வாலிபர். இன்னொரு ரிவாயத்தில் வருது, தஃப்சீர் இப்னு கஸீரில் பதிவு செய்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாறைகள் சுற்றி ஓடுகிறது. கோவத்தில் அந்த கல்லை நிறுத்தி அடிக்கிறார்கள். ஒரு அடி, அந்த பாறைகள் 3ஆக வெடிக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலம் பொருந்திய வாலிபர்கள் இன்றைக்கு கல்லை தூக்குகடான்னு சொன்னால் கல்லை தூக்குற நேரத்தில் கலசன் கல்டு கீழே விழுது. இடுப்பும் இல்லை, இடுப்புல சீவனும் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் இன்றைக்கு பல வாலிபர்களுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கல்யாணத்துக்கு பின்னால் எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ திருமணத்துக்கு முன்னால் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கெல்லாம் முடிஞ்சு வாப்பா வாராரு, மவன் உட்காருங்க, சில விஷயங்களுக்கு நீங்க போங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி காலம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லி என்னுடைய குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாலிபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். பள்ளி புறா என்று சில மனிதர்களுக்கு எங்களுடைய ஊர்களில் சொல்லுவோம். ஒரு பள்ளியிலேயே தான் இருப்பார், இந்த நேரம் பள்ளியோடு தொடர்புடையவர். பள்ளிக்கு வந்து செல்லுபவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள். பள்ளி புறா என்று சில மனிதர்களை அழைப்போம். அதுபோன்ற ஒரு மனிதர் தான் இந்த வாலிபர். இந்த வாலிபரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படியாப்பட்ட ஒரு வணக்கசாலி, திருமணம் முடிக்காத ஒரு வாலிபர். அந்த நேரத்தில் இவர் வந்து போகக்கூடிய பாதையில், வீட்டிற்கும் பள்ளிக்கும் வந்து போகக்கூடிய ஒரு பாதையில் ஒரு வாலிப பெண்மணி, திருமணம் முடிக்காத வாலிப பெண்மணி அவளுடைய இச்சை விபச்சாரத்திற்காக வேண்டி அழைக்கிறாள். இவர்கள் பல தடவை இந்த வாலிபர் இதனை தடுத்து இதனை அவமதித்து கண்ணியமானவர்களே, கடைசி ஒரு நிலைப்பாடு ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள். அந்த பெண்ணோடு சென்று விடுகிறார்கள். இவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அந்த ஆயத்தை எழுதுகிறார்கள் உலமாக்கள் அந்த சம்பவத்தில், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். ஷைத்தானுடைய தொடுகை ஒரு முஃமினின் மீது, ஒரு தக்வா உள்ள மனிதரின் மீது பட்டுவிட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்டு விடுமே. ஆனால் ஃபைதாஹும் முப்சிரூன், அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அந்த பெண்மணியுடைய 2 கால்களுக்கு மத்தியில் அந்த வாலிபர் உட்கார்ந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டது. எழும்பினார்கள், மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள், மூச்சு இல்லாமல் கீழே விழுந்து விட்டார்கள். 2 பெண்மணிகள் சேர்ந்து அந்த பெண்மணியுடைய தோழியை அழைத்து 2 பெண்மணிகளும் சேர்ந்து அவரை தோல் புஜத்துக்கு மேலால் தூக்கி கொண்டு அப்படியே அந்த வாலிபருடைய தந்தையுடைய வீட்டு வாசலில் வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, கதவை தட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். கதவை திறந்து பார்க்கும் நேரத்தில் இந்த மகன், இந்த வாலிபர், இவர் மயக்கமுற்று இருக்கிறார். தந்தை உள்ளால் அழைத்து கொண்டு சென்று, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தண்ணீர் தெளிக்கிறார். இவர் மயக்கத்திலிருந்து எழுந்து விடுகிறார். திரும்பவும் மயக்கம். அப்படி அவருடைய ரூஹ் சென்று விடுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இரவோடு இரவு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை சொன்னார்கள், என்னிடத்தில் அறிவிக்க வேண்டாமா?
இரவாகிய பொழுது, அந்த நாள் இரவாகிய பொழுது மக்பராவுக்கு செல்லுகிறார்கள். அந்த வாலிபருடைய மக்பராவை பிடித்து, அந்த மக்பராவுடைய மண்ணை பிடித்து கேட்கிறார்கள், ஏ வாலிபரே, ஏ வாலிபரே, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யாரு நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும், அல்லாஹ் இந்த பாவத்தை பற்றி என்னிடத்தில் கேட்பான் என்ற பயத்தோடு யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ்வார்களோ, நாளை கியாமத்துடைய நாளையில், நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு 2 சொர்க்கத்தை கொடுப்பான். ஏ வாலிபரே, அல்லாஹ் உன்னோடு எப்படி நடந்தான்? கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர் அந்த மக்பரால் இருந்து சத்தம் வருது, யா உமர், ஏ கலீஃபாவே, ஏ உமரே, அல்லாஹ் ஆதானிஹிமா அல் ஜன்னதான், 2 சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னான். அல்லாஹ் 2 சொர்க்கத்தை எனக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் வாலிபர்கள். இது என்னையும் சேர்த்து, நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட பாவங்கள் உலகத்தில் மலிஞ்சி கிடக்குது. இந்த பாவங்கள் ஏதாவது நடந்தால் அல்லாஹ்வை ஞாபகம் கொள்வோம். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எங்களுக்கு நிழல் அளிப்பான், 2 சொர்க்கத்தை தர காத்திருக்கிறான். எனவே சிறந்தவர்களாக வாழுவோம், சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானா. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். நீ இரக்கமானவன் யா அல்லாஹ், நீ சங்கையானவன் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களோட உம்மா வாப்பா எல்லாத்த விடும் நீ இரக்கம் யா அல்லாஹ், எங்களோட நீ இரக்கம் யா அல்லாஹ். எங்களோட உலக வாழ்க்கையில் உன்னை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் எந்த ஹராத்தையும் யா அல்லாஹ் எங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி கூட நீ தந்துடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் செஞ்சிருவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஹராமான பாதையை யா அல்லாஹ் எங்களை விட்டும் தூரமாக்கிடியா அல்லாஹ், அந்த பாதையை விட்டும் எங்களை நீ தூரப்படுத்திடியா அல்லாஹ். இந்த துவா கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாஸா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ், ஊஸீக்கும் வ நஃப்ஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹ். இன்னல்லாஹ தஆலா யுஹிப்புல் முத்தகீன் வல்லாஹு தஆலா யகூல் வ ஹுவ அஸ்தகுல் காயிலின். فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولمن خاف مقام ربه جنتان. صدق الله العلي العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين